شاء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சுட்டெரிக்கும் நரகத்தை அஞ்சிக் கொள்வோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அதில் மிகவும் சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்துள்ளான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்று தனது வாழ்க்கையில் அதை பின்பற்றி நடப்பவருக்கு நாளை மறுமையில் மகத்தான கூலிகளை வழங்குவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அதே நேரத்தில் யார் அல்லாஹுவை நம்ப மறுத்து அவனது வசனங்களை பொய்யென கருதி வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். அந்த வேதனை என்பது சாதாரணமான வேதனை கிடையாது. அல்லாஹ் தன்னை மறுப்போருக்கு நரகம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் எச்சரித்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்கின்ற நெருப்புதான் நாளை மறுமையில் பாவிகளை தண்டிக்கின்ற ஆயுதம் என்று கூறினார்கள். சுட்டெரிக்கும் இந்த வெயிலின் வெப்பத்தை கூட நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் மறுமையில் நரகவாசிகளுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள நெருப்பில் 70 மடங்கில் ஒரு மடங்கை தான் இன்று நாம் பார்க்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் 78வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் கூறுகிறான், மறுமையில் நரகவாசிகள் தாகத்தால் தண்ணீர் கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு சீயையும் சலத்தையும் தான் கொடுப்பான். கொதிக்கும் நீரை பானமாக கொடுப்பான். அவர்களுக்கு உணவாக சக்கும் மரத்தை உண்பதற்கு கொடுப்பான். அதை சாப்பிட்டால் வயிற்றில் போய் கொதிக்கின்ற நீரை போன்றும் உருக்கிய செம்பை போன்றும் தக தகவென குதித்து அவனை வேதனைப்படுத்தும். நரகவாசிகள் நரகத்தில் வீசப்பட்டவுடன் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகிவிடும். பின்னர் மறுபடியும் அவர்களுக்கு புது தோள்கள் வழங்கப்படும் என்று 41வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் தோள்களில் தான் இருக்கின்றன என்று இன்று அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நரகவாசிகளுக்கு நெருப்பாலான ஆடை வழங்கப்படும். அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் நெருப்பு தான் இருக்கும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நரகத்தினுடைய நெருப்பு என்பது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட நெருப்பு தணியும் போது மீண்டும் திரும்ப எரிய வைப்பான். நரகவாசிகள் கவலைப்பட்டு அங்கிருந்து வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் அவர்கள் தள்ளப்படுவார்கள். சுட்டெரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். நரகவாசிகள் நரகத்தில் யுக யுகமாக தங்கப்படுவார்கள். இவ்வாறு நரகவாசிகள் படும் வேதனையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் படும் பயங்கரமாக எச்சரித்துள்ளான். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துஆவில் அடிக்கடி கேட்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நன்மையை தா அல்லாஹ், நாளை மறுமையிலும் நன்மையை தா அல்லாஹ், நரகத்தினுடைய நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஏனென்றால் நரகத்தினுடைய அடிமட்ட வேதனையை பற்றி சொல்லி காட்டினார்கள். நரகத்தில் மிகவும் சிறிய வேதனை என்னவென்றால், நரகவாசிகள் கால்களுக்கு கீழ் நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். அப்போது சூடு ஏறி மனிதனுடைய மூளை வெளியே எழும். இதுதான் மிகவும் சிறிய வேதனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நரகத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் அப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சொர்க்கம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனது வசனங்களையும் ஏற்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடைய துஆ செய்தவளாய் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.